நீங்க பேசாம இருந்ததுனால தான் கூட்டணின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவரு. என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கு 2 நாள் கழிச்சு நீங்க விளக்கம் சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. எடப்பாடி இது தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரான்னு தெரியல. அது இன்னைக்குமே மாவட்ட செயலாளர்கள் என்ன சொல்றாரு, என்னுடைய ராஜதந்திரத்தை பாத்தீங்களா, அதனாலதான் நான் பேசாம இருந்தேன், அவர் பேசட்டும், அவர் பேச வைப்போம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி 2 விஷயத்துல நேத்து மாவட்ட செயலாளர்களே விஷயம் என்னன்னா, அதிமுக பிஜேபி கூட்டணியை பார்த்து திமுக பயப்படுது அப்படின்னு சொல்றீங்க, வேடிக்கையா இருக்கு ஒண்ணு. 2வது பிஜேபி கூட்டணியை இன்னைக்கு அதிமுகவில் உள்ள ஃப்ரண்ட் லைன்ல உள்ள ஒரு 10-13 பேருக்கு ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப வருத்தமா இருந்தவர் காமராஜ், திருவாரூர் காமராஜுக்கு ஏகப்பட்ட கேஸ், ரொம்ப டைட் ஆயிடுச்சு அவருக்கு. அவர் பயங்கர ஹாப்பி. இன்னைக்கு எடப்பாடி மேல ரொம்ப ரொம்ப எடப்பாடி அவரும் எதிரும் புதிரா இருந்தாங்க, இன்னைக்கு ஒண்ணாயிட்டாங்க. காரணம் என்னன்னா, இனிமே இடி பிரச்சனையோ இன்கம் டேக்ஸ் பிரச்சனையோ கிடையாதுங்க. நீங்க தங்கமணி, வேலுமணி நல்லா எடுத்துங்களேன். ஆட்டோமேட்டிக்கா விஜயபாஸ்கர், ஹெல்த் விஜயபாஸ்கருக்கு அவருக்கு ஏகப்பட்ட கேஸ் இருந்தது. அவரு போயிடுச்சு. கேபி அன்பழகனா இருக்கட்டும், ஏன்னா எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட 1.5 கோடி 2 கோடிக்கு மேல விஷயங்கள் எல்லாமே சொத்து குவித்த வழக்கு நம்ம டிவிஎஸ்சி போட்டிருக்கு. ஆட்டோமேட்டிக்கா பிஎம்எல்ஏ போயிருக்கோம். இடி நேரம் வந்திருக்கணும், நியாயப்பிரகாரம் வந்திருக்கணும். ஒரு 12-13 பேர் மேல வந்திருக்கணும் நேரம். இது வரைக்கும் வரல. ஸோ அதனால நீங்க பிஜேபி கூட்டணி ரொம்ப சந்தோஷம் தானே அவங்களுக்கு எல்லாம். ஆனா மேல்மட்ட நீங்க சொல்வது போல மேல்மட்ட நிர்வாகிகளுக்கு நிச்சயமா நீங்க சொல்லக்கூடிய விஷயப்படி சந்தோஷங்கள் இருக்கலாம். தங்கமணி, முன்னாள் அமைச்சர்கள். ஆனால் சில அப்பாவி தொண்டர்கள் இருப்பார்கள். அதே போல அப்பழுக்கற்ற நிர்வாகிகளும் சிலர் இருப்பார்கள். அவர்கள் இதை விரும்புவார்களா? அவர்கள் களத்துல பிஜேபியோடு வேலை செய்வார்களா? அதுதான் வருத்தம். அதான் சொல்றேன். இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே முணுமுணுப்பு அதுதான். ரைட்டுங்க, திமுக பயப்படுது எல்லாம் ரைட்டு. நீங்க சந்தோஷப்படுறீங்க, தொண்டர்கள் சந்தோஷப்படுறாங்களாங்கிறத நீங்க யாராவது பாக்குறீங்களா? நீங்களா 10 பேர் உட்காந்து பேசி முடிவு பண்றீங்க. நீங்க கிரவுண்ட் லெவல்ல போய் பாருங்க. நீங்க அதே மாதிரி நீங்க சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி இல்லாம தென் மாவட்டங்களுக்கு போனா சரியா இருக்குமாங்கிறத நீங்க தென் மாவட்டத்தில் உள்ள தொண்டர்களை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, எப்படி இருக்கும், சரியா இருக்குமா? நீங்க நீங்க சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, தேனி, இந்த வரைக்கும் விருதுநகர் வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குங்க. இதெல்லாம் பத்தி எந்த பேச்சும் இல்லை எடப்பாடி.